AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பாதிக்காது என்றும் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்றும் ஜோஹோ கம்பெனி நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்தார். சென்னை போரூரில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் AI தொழில்நுட்பத்தால் விவசாயிகள் உட்பட பலரும் பயனடைவார்கள் என்றார். AI தொழில்நுட்பம் இருக்குல்ல சார், அது வந்து பாசிட்டிவாகவும் பயன்படுத்துறாங்க, நெகட்டிவாகவும் பயன்படுத்துறாங்க. எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? எல்லா தொழில்நுட்பமும் அப்படிதாங்க. நீங்கள் மெசஞ்சரையே வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்தலாம், கெட்ட விதத்துக்கு பயன்படுத்தலாம். அதனால இது எந்த தொழில்நுட்பத்துக்கும் அது ஒரு இயல்பான இது. ஒரு கிச்சனில் ஒரு கத்தி இருக்குது, அதை சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், வெளில வந்து போய் குத்தலாம், அந்த மாதிரி இருக்குது. அது எல்லா தொழில்நுட்பமும் அப்படி தான். அதனால அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்மள மனிதனோட வேலை. அது தொழில்நுட்பத்தோட வேலை இல்லை. ஆனால் அதை வந்து அந்த எத்திக்கல் பேசிஸ் சொல்கிறோமே, அதாவது நமக்கு அந்த உள்ளுணர்வு இருந்தால் தான் அதை ஒழுங்காக பயன்படுத்த முடியும். இப்போ AI தொழில்நுட்பம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வேலைகள்லாம் போகும் அப்படின்றாங்க. முன்னாடி நீங்கள் 80கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைசேஷன் வந்தால் பேங்க் ஸ்டாஃப்லாம் வேலை போய்டும் அப்படின்னு இருந்தது. ஆனால் அதை பற்றி யாராவது இப்போ கவலைப்பட்டாங்களா? இல்லை. என்ன, இப்போ யாருமே நம்ம பேங்க்குக்கே போகல. நான் பேங்க்குக்கு போய் 4 வருஷம் ஆயிருக்கும், அப்படி ஆயிடுச்சு. பண்ணிக்கு எல்லாமே நம்ம மொபைல்லேயே பேங்க் இருக்குது. அதனால இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அந்த பயம் தேவையில்லை. பலவிதமான புது வேலைவாய்ப்புகள் உருவாகும். நான் எப்படி பார்க்கறேன்னா, இந்த தொழில்நுட்பங்கள் வந்து விலை குறைஞ்சதுன்னா இப்போ ஒரு விவசாயிக்கு நல்லது அப்படின்னா, ஒரு சாயில் எக்ஸ்பர்ட், மண் நிபுணர், தண்ணீர் நிபுணர், நுண்ணுயிர் நிபுணர், அப்புறம் கால்நடை நிபுணர், இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம உண்ணும் உணவு தான் நமக்கு மருந்து. அந்த உணவு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து என்னோட கருத்து. அதே மாதிரி கிராம கலாச்சாரங்கள், அந்த வேலை, ஒரு நாதஸ்வரம் வித்வானுக்கு நல்ல இன்கம் வரலாம். இதுதான் வந்து ஏஐயோட விளைவாக இருக்கலாம். ஏஐக்கும் நாதஸ்வரம் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பத்தால் விலைவாசி இதெல்லாம் குறைய அந்த இன்கம் கூடும். இது நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். இன்றைக்கி யோகா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நல்லா சம்பாதிக்கிறாங்க. தொழில்நுட்பம் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு நல்ல சம்பளம் இருக்குது.